வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம். அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் இன்னும் 2 நாட்களில் கொரோனா தொற்றின் பாதிப்பு வெகுவாக குறைந்துவிடும், இயல்பு நிலை திரும்பிவிடும் என்று ஒரு நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார். கேட்பதற்கு மிகுந்த ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த கருத்து உண்மையாக வேண்டும். கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மீட்சி பெற வேண்டும் என்று நாம் பெரிதும் விரும்புகிறோம். ஆனால் யதார்த்தமான நிலை, உண்மை நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் கவனிக்காமல் இருக்க முடியாது. அதை நாம் தொடர்ந்து விவாதிக்காமலும் அல்லது விமர்சிக்காமலும் இருக்க இயலாது. மத்திய மாநில அரசுகள் தம்மால் இயன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசுகள் மேற்கொள்ளுகிற நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்பதிலும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆட்சியாளர்களை விமர்சனம் செய்து இதில் எந்த அரசியல் ஆதாயத்தையும் தேட முடியாது. அதிமுகவுக்கு எதிராக அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை கூறி அதன் மூலம் ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடிவிட முடியும் என்று நம்பினால் அது அறியாமையாகும். ஆகவே ஆளும் கட்சியினருக்கு எதிராக அல்லது ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆதாய நோக்கில் அரசியல் செய்யும் வகையில் நாம் விமர்சனங்களை முன்வைக்கவில்லை. முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் எத்தகைய பொறுப்புணர்வு இருக்கிறதோ, சமூக அக்கறை இருக்கிறதோ, நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற கடமை உணர்வு இருக்கிறதோ, அதே போன்ற பொறுப்புணர்வோடு, அக்கறையோடு, கடமை உணர்வோடு கருத்து சொல்வதற்கு நம்மை போன்றவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. நாம் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்து செயல்படுத்தும் நிலையில் இல்லை. ஆகவே நாம் கருத்துக்களைத்தான் சொல்ல முடியும், கோரிக்கைகளைத்தான் வைக்க முடியும். கருத்துக்களை சொன்னால், கோரிக்கைகளை சொன்னால் குறை சொல்கிறோம், விமர்சிக்கிறோம் என்று பார்க்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. அதற்காக நாம் கருத்து சொல்லாமல், கோரிக்கைகளை வைக்காமல் இருக்க முடியாது. ஆகவேதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் எதிர்க்கட்சிகளின் கலந்தாய்வு கூட்டம் காணொளி கூடலின் மூலம் நடந்தேறியது. அதிலே நாம் பங்கேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நம்முடைய நிலைப்பாடுகளை எடுத்து வைத்தோம். 11 கட்சி தலைவர்கள் பங்கேற்ற அந்த காணொளி கூடல் கலந்தாய்வு வெகு சிறப்பாக ஏறத்தாழ 2 மணி நேரம் நடைபெற்றது. நிறைவாக தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டு ஊடகங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானங்களை பலரும் படித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, தொலைக்காட்சிகளில் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது, சமூக வலைத்தளங்களில் கண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. மோடி அரசையோ அல்லது தமிழக அரசையோ நாம் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் ஆதாரமற்ற வகையில்
வெறும் அரசியல் ஆதாயம் தேடும் அடிப்படையில் எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை. கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். இது ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு கோரிக்கை. இதுவரையில் தமிழகத்திலே 15 பேர் இறந்திருக்கிறார்கள். அகில இந்திய அளவில் கிட்டத்தட்ட 400 பேர் 370 பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள். நோய் தொற்றுக்கு ஆளானவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அல்லது மருத்துவமனையிலே தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம். கோரிக்கை ஏற்பதும் ஏற்காததும் அதை நிறைவேற்றுவதும் நிறைவேற்றாததும் ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்களின் தன் விருப்பம். கஜானாவில் இருக்கிற வலிமைக்கு ஏற்பத்தான் அவர்கள் முடிவெடுப்பார்கள். அதிலே நாம் குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை. ஆகவே எதிர்க்கட்சிகள் என்கிற அடிப்படையிலே இத்தகைய கோரிக்கைகளை வைப்பதை கூட பலர் குற்றம் குறையாக எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின் மீதும் அந்த விமர்சனம் வீசப்படுகிறது. அதேபோல மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவமனைகளில் பணியாற்றும் சுகாதார பணியாளர்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி போன்ற இடங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற துப்புரவு பணியாளர்கள், காவல்துறையினர், மின்துறையை சார்ந்தவர்கள், இப்படி பல துறைகளை சார்ந்தவர்கள் 24 மணி நேரமும் ஊனின்றி, உறக்கமின்றி, ஓய்வின்றி மக்களை காப்பதற்காக பொதுநலனை கருத்தில் கொண்டு தன்னலனை பின்னுக்கு தள்ளி உடலை வருத்தி கொண்டு சொல்லப்போனால் உயிரை பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல பாதுகாப்பு கவசங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். PPE கிட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள். உடல் முழுவதும் பாதுகாக்கக்கூடிய வகையில் வெறும் முகக்கவசம் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த உடலையும் மறைத்து கொண்டு கையுறைகளை போட்டுக்கொண்டு 8 மணி நேரமோ அல்லது 10 மணி நேரமோ பணியாற்றக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு உடைகளை வழங்குவது, குறைந்தது ஒரு நாளைக்கு 2 முறையாவது அவர்கள் அந்த உடையை மாற்றக்கூடிய வகையில் அந்த உடைகளை வழங்க வேண்டும். இதுவெல்லாம் அந்த கோரிக்கைகளில் ஒன்று. அதேபோல இதுவரையில் குடும்ப அட்டையை வைத்திருப்பவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நிவாரணம் போதவில்லை. கூடுதலாக அவர்களுக்கு ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு 5000 ரூபாயாவது வழங்க வேண்டும். இப்படி ஒரு 9-10 தீர்மானங்கள் அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அவற்றையெல்லாம் நான் திரும்ப சொல்ல வேண்டிய தேவையில்லை. இது பொறுப்புணர்வோடு மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அந்த கடமை உணர்வோடு முன்வைக்கப்பட்டிருக்கிற கோரிக்கைகள், தீர்மானங்கள். இப்படி நாம் கோரிக்கைகளை வைக்கிற போது அரசியல் செய்கிறார்கள், ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். நோயிலுமா இந்த அரசியல் நாடகம் என்றெல்லாம் விமர்சனம் நம் மீது பாய்வதை நாம் பார்க்கிறோம். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. இதை பற்றி விமர்சிக்கிற போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் போகிற போக்கில் இந்த நோய் இன்னும் 2 நாட்களில் இல்லாமல் போய்விடும், பூஜ்ஜியமாகிவிடும் என்று தன்னுடைய கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். அது அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய நல்லெண்ணம். எல்லோருக்கும் அதுதான் எதிர்பார்ப்பும் கூட. நம் ஒவ்வொருவருக்குமான எதிர்பார்ப்பும் அதுதான். விரைவாக இது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். வழக்கம் போல நாம் நம்முடைய அன்றாட பணிகளை கவனிக்க வேண்டும். பேருந்துகள் இயங்க வேண்டும், ரயில்கள் ஓட வேண்டும், விமானங்கள் பறக்க வேண்டும், தொழிற்சாலைகள் மீண்டும் இயங்க வேண்டும், சந்தைகளும்
வணிக வளாகங்களும் வழக்கம் போல செயல்பட வேண்டும், உற்பத்திகள் வேகமாக நடைபெற வேண்டும். இது எல்லோருக்குமான ஒரு எதிர்பார்ப்பு, ஆசை. ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது அறிவியல் பூர்வமான ஒரு கருத்தா அல்லது ஆசையிலிருந்து வெளிப்பட்ட ஒரு கருத்தா என்பதுதான். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நாம் 2 சவால்களை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒன்று, கொரோனா என்கிற கொடூரமான ஒரு கொள்ளை நோயிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சி, ஒரு சவால். இதற்காக கையாளப்படுகிற உத்திகளுள் ஒன்றான முழு அடைப்பு நடவடிக்கை, லாக்டவுன். அதனால் ஏற்படுகிற எக்கனாமிக்கல் கிரைசிஸ், பொருளாதார சிக்கல்கள், நெருக்கடிகள், சவால்கள். அனைத்து இயக்கமும் அப்படியே முடங்கி போய் கிடக்கின்றன. ஒட்டுமொத்த உலகமே முடங்கி போய் கிடக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் அமெரிக்காவிலே உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அமெரிக்க வல்லரசு இதை எதிர்கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல அரசு, எந்த நாட்டிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும், யார் அதிபராக வேண்டும், யார் பிரதமராக வேண்டும், எந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதில் கூட மூக்கை நுழைக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு கட்சி, ஒரு நாடு, ஒரு தேசம் அமெரிக்கா. அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க அமெரிக்க வல்லரசு கொரோனா என்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்கிருமியின் தாக்குதலால் இன்றைக்கு நிலைகுலைந்து போயிருக்கிறது. ஒட்டுமொத்த அமெரிக்க வல்லரசின் பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சரிந்து வீழ்ந்து கிடக்கிறது. எனவே இதை இந்திய ஆட்சியாளர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை என்று நாம் போகிற போக்கிலே ஏதோ ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில், வெறுப்பின் அடிப்படையில் கருத்து சொல்லிவிட்டு போய்விட முடியாது, கடந்து போய்விட முடியாது, நகர்ந்து போய்விட முடியாது. சராசரியாக நமக்கு எழக்கூடிய சில கேள்விகளை நாம் எழுப்புவது நம்முடைய கடமை. நமக்கு இதில் ஒரு பொறுப்பு இருக்கிற காரணத்தினால், இதை கவனிக்கிறோம் என்கிற காரணத்தால், மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ள காரணத்தால், என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும், நான் எங்காவது ஒரு இடத்திலே பாதுகாப்பாக ஒளிந்து கொண்டால் போதும் என்று நாம் இருந்துவிட முடியாது. யாரோடும் தொடர்பு கொள்ளாமல், யாரையும் சந்திக்காமல், எந்த பணிகளையும் செய்யாமல் வெளியே போனால்தான் கொரோனா தொற்றும், எனவே வெளியே போக மாட்டோம் என்றெல்லாம் கதவை அடைத்துக் கொண்டு நாம் வீட்டிலே கிடக்க முடியாது. கவனிக்கிறோம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இதிலிருந்து நமக்கு எழுகிற சில கேள்விகளை மக்கள் முன்னால் வைக்கிறோம். ஏற்கனவே இது பற்றி பலமுறை நாம் பேசியிருக்கிறோம் என்றாலும் கூட மீண்டும் அதை நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சீனாவிலே வுகான் என்கிற இடத்திலே இப்படி ஒரு கொரோனா வைரஸ் வெளிப்பட்டு மக்களை தாக்கி இருக்கிறது. இது உலகம் முழுவதும் பரவப் போகிறது. இப்படிப்பட்ட பின்விளைவுகளை எல்லாம் இது ஏற்படுத்த போகிறது என்பது குறித்து ஜனவரி மாதமே உலகளாவிய விவாதமாக அது மாறிவிட்டது. இதை யாரும் மறுக்க முடியாது. நவம்பர் மாதத்திலிருந்தே சீனாவில் இதை பற்றிய பேச்சு தொடங்கிவிட்டது. டிசம்பர் மாதத்தில் அதை கண்டறிந்தார்கள். இதுதான், இந்த வைரஸ் தான் இந்த மூச்சு திணறலுக்கு காரணம், தொண்டை கரகரப்புக்கு காரணம், இந்த பலிகளுக்கு காரணம் என்பது சைனாவிலே கண்டறியப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஒருவர் அமெரிக்காவுக்கு போய் அங்கே அவர் மூலம் அது தொற்று பரவி, அந்த நாட்டை சார்ந்த விஞ்ஞானிகள் அது குறித்து ஆய்வு செய்து அமெரிக்காவுக்கு இந்த தொற்று எங்கிருந்து வந்தது என்பதை ட்ரேஸ் செய்து சீனாவிலிருந்து தான் வந்தது என்று கண்டுபிடித்து உலகத்துக்கே அதை அறிவித்ததையும் நாம் அறிவோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் இது குறித்த எச்சரிக்கையை முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறது, உலக நாடுகளுக்கே அறிவித்திருக்கிறது.
அதை பேண்டமிக் என்று பின்னால் அறிவித்தார்கள். ஆனால் இது ஆபத்தான ஒரு வைரஸ், ஒரு கொள்ளை நோயை உருவாக்கக்கூடிய ஒரு கொடிய வைரஸ் என்பதை அவன் தொடக்கத்திலேயே அறிவித்திருக்கிறான். பல நாடுகளுக்கு இதை சுட்டிக்காட்டி எச்சரித்திருக்கிறான். ஆகவே இது ஜனவரியில் உலகளாவிய ஒரு கொள்ளை நோயாக பரவி கொண்டிருக்கிறது என்கிற விவாதம் தொடங்கிய போதே ஒவ்வொரு நாடும் விழித்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும். இந்தியா மட்டும் எத்தனமாக இருந்தது என்று சொல்ல முடியாது, எல்லா நாடுகளும் எத்தனமாக இருந்திருக்கின்றன, அமெரிக்கா உட்பட. இந்தியாவை பொறுத்தவரையில் ஜனவரி 30ஆம் தேதி முதலாக கேரளாவிலே இப்படி ஒரு கேஸ், பாசிட்டிவ் கேஸ், ஒருவருக்கு கொரோனா தொற்றிக் கொண்டது. ஆக இந்தியாவுக்கு வந்துவிட்டது. வெளிப்பட்டது முதலில் கேரளாவில், அதன் பின்னர் படிப்படியாக பல இடங்களில் வெளிப்படத் தொடங்கியது. ஜனவரி 30 என்றால் அதன் பிறகு பிப்ரவரி முதல் வாரத்திலிருந்தே நாம் என்றால் ஆட்சியாளர்கள் என்றால் மத்திய அரசு என்றால் மோடி தலைமையில் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்கள், குறிப்பாக சுகாதாரத்துறையை சார்ந்தவர்கள் இதிலே தீவிரம் காட்டியிருக்க வேண்டும். இது குறித்து மிக ஆழமாக உரியவர்களோடு கலந்தாய்வு செய்து தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்க வேண்டும். முதலாக மார்ச் 19ஆம் தேதி தான் மோடி அவர்கள் ஒரே ஒரு நாள் ஊரடங்கு என்று அறிவிக்கிறார். ஜனவரி 30 எங்கே, மார்ச் 19 எங்கே? பிப்ரவரியில் 29 நாட்கள், மார்ச்சிலே ஒரு 18 நாட்கள், கிட்டத்தட்ட 48 நாட்கள், 50 நாட்கள். மத்திய அரசு அலட்சியமாக இருந்தது என்று சொல்வதா, விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது என்று சொல்வதா, அல்லது தனக்கான அரசியல் ஆதாயம் தேடுவதில் மட்டுமே கவனமாக இருந்தது என்று சொல்வதா? அந்த நேரத்தில் உடனடியாக அவர்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவர்களின் கடமை தவறிவிட்டது என்று நாம் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுவது காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல. ரொம்ப முக்கியமான நடவடிக்கையே, லாக்டவுன் இல்லாமல் இந்தியாவை காப்பாற்றுவதற்கான முக்கியமான நடவடிக்கையே அயல் நாடுகளில் இருந்து இங்கே வரக்கூடியவர்களை தடுப்பது, வந்தவர்களை அடையாளம் கண்டு தனிமைப்படுத்துவது, வந்தவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களையும் அடையாளம் கண்டு தனிமைப்படுத்துவது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செய்ய வேண்டிய முதல் கட்ட நடவடிக்கை என்பது நமக்கு தெரிய வருகிறது. இதற்கு வேறு வழி இல்லை. தடுப்பு மருந்து கண்டறியப்படவில்லை, சிகிச்சை மருந்தும் கண்டறியப்படவில்லை, வருவதற்கு முன் தடுப்பதற்கான வேக்சின் கண்டறியப்படவில்லை, வந்த பின் அதை குணப்படுத்துவதற்கான சிகிச்சை மருந்தும் கண்டறியப்படவில்லை. இந்த நிலையில உலகம் முழுவதும் இது இன்னும் எட்டப்படவில்லை, எந்த நாட்டிலும் இல்லை. ஆகவே இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பதுதான் இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அயல் நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய விமானங்களை ரத்து செய்திருக்க வேண்டும். இந்தியாவிலிருந்து அயல் நாடுகளுக்கு செல்லுகிற விமானங்களை ரத்து செய்திருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து, உடனடியாக 2 நாட்களோ 3 நாட்களோ ஒரு அவகாசத்தை கொடுத்து அவற்றையெல்லாம் தடுத்திருந்தால், நிறுத்தியிருந்தால், அதன் பின்னர் கேரளாவுக்கு தொற்று வந்த அந்த நாளுக்கு பின்னர் யாரெல்லாம் இந்தியாவுக்கு விமானங்களின் மூலம் அயல்நாடு போய்விட்டு வந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரையும்
மிக எளிதாக ட்ரேஸ் செய்ய முடியும். ஏனென்றால் விமானத்திலே டிக்கெட் எடுப்பது என்பது ஆன்லைன் மூலமாகத்தான் எடுக்கிறார்கள். எப்படி எடுத்தாலும் கூட அது அதற்கான பெயர், முகவரி உள்ளிட்ட அத்தனை விவரங்களையும் அதில் திரட்டிவிட முடியும். எனவே அப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடவில்லை. ஏனென்றால் இது அவ்வளவு பெரிய விஷயம் என்று அவர்கள் தொடக்கத்திலே கருதவில்லை என்பதுதான். நம்மை போன்றவர்கள் அப்படி ஏனோதானோ என்று இருக்கலாம், அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம், அதை பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், அவ்வப்போது உலக நாடுகளோடு தொடர்பு இருப்பவர்கள், உலக நாடுகள் தொடர்பான நிறுவனங்களோடு, WHO போன்ற நிறுவனங்களோடு தொடர்பில் இருப்பவர்கள் அதை பற்றிய தீவிரத்தை கட்டாயமாக உணர்ந்திருப்பார்கள் என்பதுதான். இதிலே நமக்கு மத்திய அரசு ஒரு தகவலை சொல்லுகிறது. அதுதான் நமக்கு அதிர்ச்சியை தருகிறது. சீன அரசின் கொரோனா தொற்று பற்றிய அறிவிப்பு மத்திய அரசுக்கு எப்போது கிடைத்தது என்றால் ஜனவரி மாதம் 7ஆம் தேதியே கிடைத்திருக்கிறது. இப்படி ஒரு தொற்று நோய், ஒரு கொடிய வைரஸ், கொரோனா வைரஸ், இது விரைவாக பரவக்கூடிய தன்மையை பெற்றது. இதனால் ஓரிரு வாரங்களில் ஆயிரக்கணக்கிலும், அடுத்தடுத்த வாரங்களில் லட்சக்கணக்கிலும் பலர் தொற்றுக்கு ஆளாக நேரிடும் என்பது பற்றிய தகவல்களை ஜனவரி மாதம் 7ஆம் தேதியே இந்திய அரசு உலக சுகாதார அமைப்பிடமிருந்து அறிந்து கொண்டது, தெரிந்து கொண்டது. இதை யார் சொல்வது? மத்திய அரசு தான் சொல்லுகிறது. எங்கே சொல்லியிருக்கிறார்கள்? உச்ச நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள். எப்போது சொன்னார்கள் என்றால், டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு லட்சக்கணக்கானவர்கள் நடைபயணமாக செல்லக்கூடிய, நடந்தே செல்லக்கூடிய ஒரு நிலை வந்தபோது, ஒரு இடத்தில் 5 பேர் கூட கூடக்கூடாது என்று டெல்லி முதலமைச்சர் ஆணை பிறப்பித்த நிலையிலும் கூட இந்த திடீர் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்ததால் தங்கள் கிராமங்களுக்கு, ஊர்களுக்கு திரும்பச் செல்ல வேண்டும் என்ற நெருக்கடியில் சிக்கியவர்கள் பேருந்து பிடிப்பதற்காக, ரயிலை பிடிப்பதற்காக ஒரு இடத்திலிருந்து குவிந்த போது 100, 1000, லட்சம் என்று ஒரே இடத்தில் திரளும் நிலை ஏற்பட்டுவிட்டது. 5 பேர் கூடக்கூடாது என்ற ஒரு இக்கட்டான சூழலில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரே இடத்திலே திரளுவதற்கான சூழல் அமைந்தது. அதற்கு காரணம் திடுதிப்பென்று அந்த ஊரடங்கு அறிவிக்கப்பட்டதுதான். லாக்டவுன் கூடாது என்று நாம் சொல்லவில்லை. இந்த லாக்டவுன் செய்ய போகிறோம் என்பது குறித்து 2 நாட்களுக்கு முன்னதாக அவரவர் சொந்த மாநிலங்களுக்கோ, சொந்த மாவட்டங்களுக்கோ, சொந்த கிராமங்களுக்கோ செல்ல விரும்புகிறவர்கள் சென்று விடலாம். 2 நாள் அவகாசம் தருகிறோம், 48 மணி நேரத்தில் நீங்கள் போய் சேர்ந்து விட வேண்டும். கூடுதலாக ரயிலை விட்டிருக்கலாம், கூடுதலாக பேருந்துகளை விட்டிருக்கலாம். அவர்கள் போய் சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாமல் மார்ச் 19ஆம் தேதி அவர் அறிவிக்கிறார், 22ஆம் தேதி மக்கள் ஊரடங்கு சொல்கிறார். அந்த மார்ச் 19ஆம் தேதி இந்த 21 நாள் ஊரடங்கு பற்றிய ஒரு எச்சரிக்கையை கூட முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம். அவருக்கு தேவையானவற்றை சேமித்து வைத்துக் கொள்வதற்கான ஒரு அவகாசமாகவும் அது அமைந்திருக்கும். ஆக ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து மார்ச் 19ஆம் தேதி வரையில் இவர்கள் எடுத்த நடவடிக்கை, இடைக்காலத்தில் எடுத்த நடவடிக்கை என்பது 4ஆம் தேதி, மார்ச் மாதம் 4ஆம் தேதி தான் குறிப்பிட்ட சில நாடுகளில் இருந்து வந்த விமானங்களில் பயணிகளுக்கு வெப்பமானியை கொண்டு காய்ச்சல் இருக்கிறதா என்று பரிசோதித்திருக்கிறார்கள். நான் 22ஆம் தேதி இரவு டெல்லியிலிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தேன். நான் டெல்லியிலிருந்து சென்னைக்கு போகிறேன் என்ற நிலையில் எந்த இடத்திலும் எனக்கு காய்ச்சல் இருக்கிறதா இல்லையா என்று சோதனை செய்யவே இல்லை. டெல்லியில், சென்னையிலே நள்ளிரவு வந்தபோது பார்த்தார்கள்.
ஆனால் டெல்லியில் அப்படி யாரும் பார்க்கவில்லை. அப்படித்தான் 23ஆம் தேதி வரையில் இருந்தது, 22ஆம் தேதி இரவு வரையிலும் அப்படித்தான் இருந்தது. மார்ச் 4ஆம் தேதி குறிப்பிட்ட சில நாடுகளில் இருந்து வந்த விமானங்களில், பன்னாட்டு விமானங்கள், ஹாங்காங்கிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த விமானத்தில் பயணித்தவர்களுக்கு காய்ச்சல் இருக்கிறதா என்று பரிசோதித்திருக்கிறார்கள். ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து இவர்கள் இது குறித்து உரிய நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தால், தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால், அயல் நாடுகளிலிருந்து வரக்கூடிய விமானங்களை தடுத்திருந்தால், இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய விமானங்களை நிறுத்தியிருந்தால், அயல் நாடுகளுக்கு போய் திரும்பிய இந்தியர்களாக இருந்தாலும், அயல் நாட்டிலிருந்து வந்த அந்நியர்களாக இருந்தாலும், வெளிநாட்டவர்களாக இருந்தாலும், அவர்கள் அனைவரையுமே பரிசோதனை செய்து அல்லது தனிமைப்படுத்தி கண்காணிக்கக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தால் இந்த அளவுக்கான லாக்டவுன் தேவைப்பட்டிருக்காது என்பதுதான். ஆகவே காலதாமதமாக செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டை சொல்வதற்காக அல்ல, மத்திய அரசு அப்போது என்ன செய்து கொண்டிருந்தது? பாராளுமன்றத்தை நடத்தி கொண்டிருந்தது. மத்திய பிரதேசத்தில் ஆட்சி மாற்றத்தில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. மேலவைக்கான ராஜ்யசபா தேர்தலுக்கான வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. பாராளுமன்றத்தையும் நடத்தி கொண்டிருந்தது. இந்த கொரோனா தொற்று தொடர்பான விவரங்களை கேட்டறிந்த பின்னரும், அறிந்து அதனுடைய தீவிரத்தை அறிந்து இதனால் ஏற்படும் பின் விளைவுகளை அறிந்து உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் அலட்சியம் செய்தது. இதை அலட்சியம் என்று சுட்டிக்காட்டுவது நம்முடைய கடமை. மத்திய அரசு, மோடி அரசு மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் தலைமையில் இருந்த ஆட்சியை கவிழ்க்கும் நடவடிக்கைகளில் மிக தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. அதற்கு முன்னதாக டொனால்டு ட்ரம்ப் வரவேற்பு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தது, நடத்தி கொண்டிருந்தது. அப்போதெல்லாம் உலக நாடுகள் முழுவதும் மிக தீவிரமாக இது பரவிக்கொண்டிருந்த நேரம். பிப்ரவரி 3வது வாரம் என்று கருதுகிறேன். ட்ரம்ப் வருகையே ரத்து செய்திருக்க வேண்டும், அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்க வேண்டும். ஆகவே ட்ரம்பை வரவேற்பது, மத்திய பிரதேசத்தில் ஆட்சியை கவிழ்த்து புதிய ஆட்சியை கொண்டு வருவது, ராஜ்யசபாவுக்கு தேர்தல் நடத்தி தங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அதிகமாக வென்று வர வேண்டும் என்பதற்கான களத்தில் கவனத்தை செலுத்தியது. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த கொரோனா தொற்றினுடைய தீவிரத்தை அறிந்த பின்னரும் கூட இந்தியாவுக்கு வராது என்று கருதினார்களா, அல்லது அது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நினைத்தார்களா? இது குறித்து ஒரு கலந்தாய்வு செய்தார்களா இல்லையா? இந்த கேள்விகள் எல்லாம் நம் முன்னால் எழுகின்றன. மார்ச் 22ஆம் தேதி மக்கள் ஊரடங்கின் போது மேலும் இது மிகப்பெரிய ஒரு ஊரடங்கை நோக்கி நகரும் என்கிற முன்னறிவிப்பையாவது செய்திருக்க வேண்டும் என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. இப்போது 2ஆம் கட்ட முழு அடைப்பு மே 3ஆம் தேதி. இதற்கிடையில் யார் என்ன அழுத்தம் கொடுத்தார்களோ, என்ன தேவை எழுந்ததோ, ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு குறிப்பிட்ட சில தளர்வுகளை அறிவித்திருக்கிறார்கள். இது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பா என்ற கேள்வியும் இப்போது சிலரால் எழுப்பப்படுகிறது. மாநில அரசுகளுக்கு இது அரசாணையாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றனவா என்கிற கேள்விகளும் எழுகின்றன. அரசு அலுவலகங்களுக்கு போக வேண்டும், ஆனால் பேருந்துகள் இயங்காது, போக்குவரத்து இயங்காது.
விவசாய பணிகளை செய்யலாம், 100 நாள் வேலைகள் செய்யலாம், லாரி உள்ளிட்ட வாகனங்களுக்கு பழுது நீக்கும் பணிகளை செய்யலாம். தனியார் நிறுவனங்கள், ஐடி நிறுவனங்கள் போன்றவற்றில் குறிப்பிட்ட சதவீதம் உள்ள பணியாளர்கள் இடம்பெற்று சமூக இடைவெளியை கடைபிடித்து பணியாற்றலாம். நம் கேள்வி என்னவென்றால், முழு அடைப்பை உடனடியாக தளர்த்துங்கள் அல்லது கைவிடுங்கள், ரத்து செய்யுங்கள் என்பதை விட கொரோனா தொற்று எந்த அளவுக்கு இருக்கிறது, அதனுடைய பரவும் வேகம் எவ்வளவு இருக்கிறது, அதனுடைய விகிதம் எவ்வளவு இருக்கிறது. தமிழ்நாட்டில் குறையலாம், ஒருவேளை முதலமைச்சர் சொல்லுவது போல பூஜ்ஜியமாகலாம். ஆனால் இந்தியா முழுவதும் பூஜ்ஜியம் ஆனால்தான் தமிழ்நாடு தப்பிக்கும். ஒரு ஆற்றிலிருந்து வருகிற தண்ணீராக இருந்தால் அணை போட்டு தடுத்து விடலாம். அல்லது பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு தீவிரவாதி ஊடுருவுகிறான் என்றால் அந்த எல்லை ஓரம் முழுவதும் வேலி அடைத்து 10 அடிக்கு என்பதை விட 5 அடிக்கு ஒரு ஆளை கூட நிறுத்தி கண்காணிக்கலாம். கொரோனா அப்படி அல்லவே. எதை போட்டும் தடுக்க முடியாது, அணை போட்டு தடுக்க முடியாது, படை வைத்து தடுக்க முடியாது. நம்முடைய நடமாட்டத்தை குறைத்துக் கொள்வதன் மூலம் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஆகவே இது பல உத்திகளுள் ஒரு உத்தி, தடுப்பு நடவடிக்கைகளில் பல உத்திகளுள் ஒரு உத்தி. சோப்பு போட்டு கை கழுவ வேண்டும், முகத்திலே கை வைக்கக்கூடாது, முகக்கவசம் அணிய வேண்டும். இதுபோல பல உத்திகளுள் தனிநபர் கையாள வேண்டிய உத்திகள், ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து கையாள வேண்டிய உத்திகளுள் ஒன்று முழு அடைப்பு. உலக நாடுகள் அனைத்தும் பின்பற்றக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. முழு அடைப்பை 3 மாத காலம் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய நாடுகளில் கூட இன்னும் தொற்று பரவல் நிற்கவில்லை. பல நாடுகளில் முழு அடைப்பு இருந்தும் இறப்பின் விகிதம் கூடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கு முழு அடைப்பு என்பது மட்டும்தான் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முழு அடைப்பு மூலமாகவே நாம் இதையெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம் அல்ல. இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது ஒரு நாளேட்டில், கோடை காலத்தில் நாம் தப்பித்தாலும் குளிர்காலத்தில் தப்பிக்க முடியாது, 2வது அலை எழும், கொரோனா அலை செகண்ட் ஃபேஸ், குளிர்காலத்தில் மீண்டும் கொரோனா அலை எழும் என்று அது சீன மருத்துவ நிபுணர்கள் அந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. ஒரு ஆங்கில பத்திரிகையிலே செய்தி வெளியாகி இருக்கிறது. இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அல்லது இண்டிவிஜுவல் டிஸ்டன்சிங் 2022 வரையிலும் கடைபிடித்தாக வேண்டும். அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கம் தொடர்ந்து பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நமக்கு தெரிந்த இதுவரையில் இது போன்ற கொடிய நோய்கள், கொள்ளை நோய்கள் வரும், சில மாதங்கள் இருக்கும், பிறகு ஒரு கட்டுக்குள்ளே வந்துவிடும். சார்ஸ் என்ற இதே கொரோனா நோய் தான் அது, கொரோனா வைரஸ். அந்த கொள்ளை நோய் பரவிய போது இதே போன்றது ஒரு பரபரப்பு வந்தது. ஆனால் சில வாரங்களில் அது அடங்கிவிட்டது, சில மாதங்களில் என்று கூட சொல்லலாம். இந்த கொரோனா அப்படி அல்ல. அதனால்தான் இதை நியூ கொரோனா என்று சொல்லுகிறார்கள், புதிய கொரோனா என்று சொல்லுகிறார்கள், நாவல் கொரோனா, கோவிட். எனவே இந்த தாக்கம் எப்போது ஒரு முடிவுக்கு வரும், எப்போது இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வியாக தொக்கி நிற்கிற போது, தமிழ்நாட்டில் 2 நாட்களில் பூஜ்ஜியமாகிவிடும் என்று சொல்லுவது ஆற்றுப்படுத்துவதற்காகவா அல்லது நகைச்சுவையாக சொன்னாரா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. அந்த கேள்வியை நாம் போகிற போக்கிலே முதல்வர் சொல்லிவிட்டு போய்விட்டார் என்று இலகுவாக கடக்க முடியவில்லை. அதனால்தான் இதை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை நமக்கு எழுந்துள்ளது.
இப்போதுதான் அந்த ரேபிட் டெஸ்ட் செய்யக்கூடிய, விரைவாக சோதனை செய்யக்கூடிய கிட், அதற்கான கருவிகள் அடங்கிய ஒரு பேக்கேஜ், ஒரு பெட்டகம், சில லட்சங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கின்றன. அது மத்திய அரசு வாங்கி மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுக்கிற வேலையை செய்ய இருக்கிறார்கள். அதன் மூலம் அரை மணி நேரத்தில் கொரோனா தொற்று இருக்கிறதா இல்லையா என்று கண்டறிந்து விட முடியும் என்று சொல்லுகிறார்கள். இருக்கிற அறிகுறியை அதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது தும்மல் இருக்காது, இருமல் இருக்காது, காய்ச்சல் இருக்காது, ஆனாலும் அவருக்கு நோய் தொற்று இருக்கலாம். இதுதான் இந்த கொரோனா வைரஸில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனை. ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் மூலம் அரை மணி நேரத்திற்குள்ளாக அதை கண்டறிந்து விட்டால் அறிகுறி இல்லாதவரையும் அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை உடனடியாக தனிமைப்படுத்திவிட முடியும், குவாரண்டைன் செய்ய முடியும். அவர் எங்கே தங்கியிருந்தார், யாரோடு தங்கியிருந்தார், அந்த உறவினர்களையும் அப்படி தனிமைப்படுத்த முடியும். இதுதான் மிகப்பெரிய பணி. இந்த பணிகள் எந்த அளவுக்கு இங்கே நடந்திருக்கின்றன என்பதுதான் கேள்வி. முழு அடைப்பை உடனடியாக தளர்த்துங்கள் என்பதல்ல கேள்வி. எங்களை வெளியே விடுங்க, நாங்கள் போகணும். இந்த ஒரு நெருக்கடி, எல்லோருக்கும் உளவியல் நெருக்கடி இருக்கிறது என்பது உண்மைதான் என்றாலும் கூட ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த நெருக்கடிக்காக திறந்துவிட முடியாதல்லவா? உண்மையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தி இருக்கிறோமா, கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றனவா, அதற்கான சூழல் மருத்துவ ரீதியாக, இங்கே மருத்துவ கட்டமைப்பு ரீதியாக உருவாகி இருக்கிறதா என்கிற ஒரு நம்பிக்கையை தர வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. RT-PCR என்கிற ஒரு கருவி, அதுதான் முழுமையாக ஒருவருக்கு கொரோனா தொற்றை பரிசோதிக்கக்கூடிய வல்லமை பெற்ற விலை உயர்ந்த ஒரு கருவி. அது எங்கே இருக்கிறது என்றால் எல்லா மருத்துவமனைகளிலும் உண்டா என்றால் இல்லை, தனியார் மருத்துவமனைகளில் உண்டா என்றால் இல்லை. அயர்லாந்திலே தனியார் மருத்துவமனைகளை 3 மாத காலத்திற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்கு அரசே பொறுப்பெடுத்து ஏற்றுக்கொண்டு தனியார் மருத்துவமனைகளிலெல்லாம் கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளானவர்களுக்கான படுக்கை வசதிகளை ஏற்பாடு செய்து, பரிசோதனை மையங்களை ஏற்பாடு செய்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதுதான் நடவடிக்கை என்பது. இதுதான் ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய வேலை. ஒரு அரசாணை பிறப்பித்தால் போதும். ஏன் பிரதமர் அதை பிறப்பிக்க கூடாது அல்லது முதலமைச்சர் பிறப்பிக்க கூடாது? தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தனியார் மருத்துவமனைகளும் அவருடைய மருத்துவமனை வளாகங்களில் ஒரு கொரோனா பிளாக், தனியாக கொரோனாவுக்கான தனி வார்டுகளை ஒவ்வொரு தனியார் மருத்துவமனைகளிலும் குறைந்தது ஒரு 500 பெட், 500 படுக்கை வசதிகளை கொண்ட வார்டு பிளாக் ஒன்றை உருவாக்க வேண்டும். அங்கே பரிசோதனை மையங்கள் இருக்க வேண்டும். பரிசோதனைகளாக இருந்தாலும் சிகிச்சையாக இருந்தாலும் அதற்கு ஆகக்கூடிய முழு செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும். மத்திய மாநில அரசுகள் இதை ஏன் அறிவிக்க கூடாது? இதுதான் நடவடிக்கை என்பது. வீட்டுக்குள்ளேயே இருங்கள், கையை கழுவுங்கள், முகத்தை கழுவுங்கள் என்பதான் நடவடிக்கை. அதை உயிருக்கு பயந்த ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் சொல்லி செய்யவில்லை, பிரதமர் சொல்லி செய்யவில்லை. வீதிக்கு வராமல் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பிரதமருடைய ஆணையோ முதலமைச்சருடைய வேண்டுகோளோ என்று நாம் புரிந்து கொண்டால் அது ஒரு அறியாமை என்றுதான் நாம் கருத முடியும். தனிநபருக்கு இருக்கிற அச்சம்தான் மிக முக்கியமான காரணம். பொதுமக்கள் நடமாட்டம் இல்லை என்பதற்கு தனிநபர் அச்சம் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் போக்குவரத்தை நீங்கள் முற்றிலுமாக நிறுத்தியது அதற்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது. கடைகளை, வர்த்தக நிறுவனங்களை எல்லாம் கட்டாயப்படுத்தி மூடியிருப்பது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் பரிசோதனை மையங்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறதா? பரிசோதனை கருவிகள் தேவையான எண்ணிக்கை இங்கே உள்ளதா? பரிசோதிக்கப்படுகிற நபர்களின் எண்ணிக்கை கூடியிருக்கிறதா? எல்லோருக்கும் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறதோ, கான்டாக்ட் ஹிஸ்டரி,
கொரோனா தொற்றுக்கு ஆளானவர் என்று ஒருவரை உறுதிப்படுத்திய பிறகு அவர் யாரோடெல்லாம் தொடர்பில் இருந்தாரோ அந்த தொடர்பில் இருந்த அத்தனை பேரையுமே பின்தொடர்வது, அவர்களை அடையாளம் காண்பது, அவர்களை தனிமைப்படுத்துவது என்பதுதான் அரசு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளுள் ஒன்று. அதன் மூலம்தான் இதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த பணிகள் எந்த அளவுக்கு நடந்தேறி இருக்கின்றன என்பதுதான். எவ்வளவு வென்டிலேட்டர்ஸ் இருக்கிறது, அது கொரோனா தொற்றுக்கு பின்னால் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் முன்னால் நாம் தயாராக இருக்க வேண்டும். இது குறித்த புள்ளி விவரம் என்ன சொல்லுகிறது? 10 லட்சம் பேரில் மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 150 பேர் அல்லது 170 பேர் என்கிற அளவில் தான் பரிசோதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை உள்ளது சராசரியாக. இது சைனஸ் தும்மல், நீண்ட காலமாக எனக்கு இருக்கிற ஒரு பாதிப்பு, டஸ்ட் அலர்ஜி. ஆகவே பரிசோதிக்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை என்பது மிக குறைவாக இந்தியாவில் இருக்கிறது. அந்த எண்ணிக்கை பெருகினால்தான் எவ்வளவு பேர் தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறோம் என்கிற உண்மை விவரம் தெரிய வரும். 38 இருந்தது, 31 குறைந்தது, 25 குறைந்தது என்று நீங்கள் சொல்லுகிற இந்த புள்ளி விவரம் டேட்டா உண்மையாகவே இருக்கட்டும். ஆனால் எத்தனை பேர் பரிசோதிக்கப்பட்டார்கள் என்கிற விவரம் தானே முக்கியமானது. எத்தனை பேருக்கு பாசிட்டிவ் என்பதை விட எத்தனை பேருக்கு பரிசோதிக்கப்பட்டது என்கிற புள்ளி விவரத்தை தமிழக அரசு அல்லது சுகாதாரத்துறை மாவட்ட வாரியாக வெளியிட வேண்டும். ஒரே ஒரு இடத்திலே தொற்று இருந்தது என்று தொடங்கிய தமிழகத்தின் நிலை இன்றைக்கு 22 மாவட்டங்கள் சிவப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரெட் ஸ்பாட், ஹாட்ஸ்பாட். 15 பேருக்கு தொற்று இருந்தால் அது ஹாட்ஸ்பாட். அமைச்சரே சொன்ன கருத்து இது. ஒரு மாவட்டத்திலே 15 பேர் தொற்றுக்கு ஆளாகி இருந்தால் அந்த மாவட்டம் ஹாட்ஸ்பாட்டாக அறிவிக்கப்படுகிறது. கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ். இப்போ வேளச்சேரியில் ஒருத்தருக்கு இருக்குன்னு சொன்னால் அந்த ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு அலட்சியம் விட்டுற முடியாது. அந்த வேளச்சேரியை சுற்றி உள்ளே வருவது வெளியே போவது கண்காணிக்கப்பட வேண்டும். அது கண்டெய்ன்மெண்ட். 5-6 கிலோமீட்டர் வரையிலும் சுற்றி வளைத்து ஒருவருக்கு இருக்கிற தொற்றை கண்டறிந்த பிறகு அதை பிற பகுதிகளில் இருந்து துண்டிப்பது. அந்த ஏரியாவை பிற பகுதிகளின் தொடர்பில் இருந்து துண்டிப்பது. பிற பகுதிகளின் தொடர்புன்னா உள்ளிருந்து வெளியே போகிறது, வெளியே இருந்து உள்ளே வர்றது. யார் வெளியே போகிறார்கள், யார் உள்ளே வருகிறார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பது. அவர் தொற்றுக்கு உள்ளானவர்களுடைய குடும்பத்தினரை அவர்களுடைய வீட்டிலேயே மானிட்டர் பண்ணுறது. 14 நாள் வெளியே வராத அந்த வீட்டில் போய் அறிக்கையை ஓட்டுறது. இதெல்லாம் ஓரளவுக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக எவ்வளவு பேர் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரத்தை அரசு அன்றன்றைக்கு அறிவித்தால் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். இன்றைக்கு 10,000 பேர் நாங்கள் பரிசோதித்தோம் அல்லது 20,000 பேரை பரிசோதித்தோம். சும்மா பரிசோதிக்க முடியுமா என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். அறிகுறி இருந்தால் தானே பரிசோதிக்க வேண்டும். இங்குதான் பிரச்சனையே. அறிகுறி இல்லாமலேயே சாதாரண தும்மல், சாதாரணமான காய்ச்சல் பலருக்கு வருகிறது. அவர்களும் டிராவல் ஹிஸ்டரி இருந்தால், கான்டாக்ட் ஹிஸ்டரி இருந்தால் அந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்படி எந்த தும்மலும் இருமலும் இல்லாமல் இருந்தாலும், காய்ச்சல் இல்லாமல் இருந்தாலும், கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளானவர்களோடு தொடர்பில் இருந்த ஹிஸ்டரி கிடைத்தால், அந்த வரலாறு கிடைத்தால் அவர்களும் கட்டாயமாக பரிசோதிக்கப்பட வேண்டும். அதுக்குதான் ரேபிட் டெஸ்டிங் கிட் தேவைப்படுகிறது. வேகமாக துரிதமாக பரிசோதிக்க வேண்டிய கருவிகள் தேவைப்படுகின்றன. இந்த நிலை மந்தமாக இருப்பதாகத்தான் நாம் அறிய வேண்டியிருக்கிறது. அதை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. மத்திய மாநில அரசுகளின் மீது அரசியல் காழ்ப்புணர்வு என்பது நமக்கு துளியும் இல்லை. ஆனால் இவர்களின் போக்குகள் அறிவியல் சார்ந்து அதிவேகமான
நடைமுறைகளாக இல்லாமல் வெறுமென வாய்ச்சவடால்களின் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுவிட முடியும் என்பது போன்ற ஒரு தோற்றம் வெளிப்படுகிறது. லாக்டவுன் பண்ணியது என்பது உலகத்தில் வேறு எந்த நாடும் கடைபிடிக்காத ஒன்று அல்ல. எந்த அடிப்படையில் பிரதமர் அவர்கள் இந்தியாவை பிற நாடுகள் பின்பற்றுகின்றன என்று சொல்லுகிறார் என்பது நமக்கு விளங்கவில்லை. எந்த அடிப்படையில் 3 நாட்களில் இது பூஜ்ஜியமாகும் என்று முதல்வர் சொல்லுகிறார் என்பதும் நம்மால் புரிந்து கொள்ள இயலவில்லை. இது ரெண்டும் நடந்தால் நமக்கு மகிழ்ச்சி தான். எனது அருமை தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இது 2-1 நாளில் முடியப் போகிற பிரச்சனை இல்லை. 2-3 மாதங்களில் முடியப் போகிற பிரச்சனையும் இல்லை. ஆட்சியாளர்களை விமர்சிப்பதோ எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பதோ இங்கு நம் முன்னால் இருக்கிற முக்கியமான சவால்களும் இல்லை. மனித குலத்தை காப்பாற்றுவதற்கான இந்த மகத்தான ஒரு அறப்போரில் நாம் ஒவ்வொருவரும் படை வீரராக இருந்து பணியாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நம்மால் கொரோனா தொற்றினை மருத்துவ ரீதியாக விரட்டியடிக்க தனிநபர்களுக்கு இயலாது. நம்மை நாமே தற்காத்துக் கொள்வது என்பது மட்டும்தான் கொரோனா தொற்றில் நாம் ஆற்றுகிற படை வீரராக இருந்து ஆற்றுகிற பணி. தற்காப்பு என்பதுதான், செல்ஃப் டிஃபென்ஸ் என்பதுதான் நம்மை நாமே தற்காத்துக் கொள்வது. அது சமூக பரவல் என்கிற ஒரு கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் என்று சொல்லப்படக்கூடிய கும்பலில் கூட்டத்தில் வெகுவாக பரவக்கூடிய ஆயிரக்கணக்கில் பரவுவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சூழலை தடுப்பதற்கு உதவும். குழந்தைகளுக்கு வராது, இளைஞர்களுக்கு வராது, 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குத்தான் வரும், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வரும், மூச்சுக்குழலில் நோய் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வரும், ஆஸ்துமா போன்றவர்களுக்கு உள்ளவர்களுக்குத்தான் வரும். இப்படியெல்லாம் சில கணிப்புகள் தொடக்கத்தில் இருந்தன. அப்படி அல்ல, இளைஞர்களுக்கும் வருகின்றது, குழந்தைகளுக்கும் வருகிறது, முதியவர்களுக்கு வந்தால் கூட ரெக்கவர் ஆகிறார்கள். இப்போது இங்கிலாந்தில் என்று நான் கருதுகிறேன் 99 வயது உள்ள ஒருவர் 2ஆம் உலகப் போரில் பங்கேற்ற ஒரு படை வீரர் இந்த கொரோனா தொற்றுக்கு ஆளாகி அதிலிருந்து மீண்டு கொரோனா போரிலும் வெற்றி பெற்றவர் என்று 99வது வயதிலே அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் மருத்துவ உலகில் பெரிய வியப்பு. இப்போ இம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்யூனிட்டினா நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது 2 வகையாக, ஒன்று நம்முடைய ஜெனட்டிக்கலாக நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒன்று, தாய் தந்தையிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற நோய் எதிர்ப்பு ஆற்றல். நம்முடைய தாய் தந்தை நல்ல சத்துணவு சாப்பிட்டிருந்தால், ஆரோக்கியமாக இருந்திருந்தால், பஞ்சை பராரிகளாக இல்லாமல், உடலில் அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் இல்லாமல் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடியவர்களாக இருந்திருந்தால் நமக்கு அப்படி இயற்கையிலேயே பெற்றோரிடமிருந்து நோய் எதிர்ப்பு ஆற்றல் பெரிதாக கிடைக்காது. அதிகமாக இருக்கிறதோ இல்லையோ, ஒன்று பெற்றோரிடமிருந்து கிடைக்கிற ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல், இம்யூனிட்டி. இரண்டாவது, நாம் உண்ணுகிற உணவிலிருந்து நமக்கு கிடைக்கிற இம்யூனிட்டி. உண்ணுகிற உணவிலிருந்து இம்யூனிட்டி கிடைக்கிறது. அப்படி என்றால் அந்த உணவு என்னென்ன என்பதெல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு பெரிதாக தெரியாது. அது மருத்துவர்கள் சொன்னால் இதை சாப்பிடுங்கள், அதை சாப்பிடுங்கள் என்று சொன்னால் அதிலிருந்து நமக்கு இம்யூனிட்டி வரும். இன்று சாப்பிட்டு நாளைக்கே அது வந்து விடுமா என்றால் அப்படி வராது. அது நம்முடைய உடல் எந்த அளவுக்கு உணவை அப்சார்ப்ஷன் செய்கிறது, செரிக்க வைக்கிறது, டைஜஷன் செய்கிறது, இப்படிப்பட்ட ஆற்றல்களை எப்படி அது உறிஞ்சுகிறது என்பதை பொறுத்தும் இருக்கிறது. ஒரு கோழியை ஒருவர் முழுவதுமாக சாப்பிட முடியும். சிலரால் 2-3 துண்டுகள் தான் சாப்பிட முடியும். ஒரு பிளேட் நிறைய ஒருவரால் அரிசி உணவு சாப்பிட முடியும்.
ஒரு கரண்டி தான் சிலரால் சாப்பிட முடியும். ஒவ்வொருவருக்குமான டைஜஷன் கெப்பாசிட்டி என்பது மாறுபடும். இரைப்பை ஒரே மாதிரியான கெப்பாசிட்டி இருந்தாலும் கூட டைஜஸ்டிங் பவர் என்பது ஆளுக்கு ஆள் மாறுபடக்கூடியது. 94வது வயது வரையிலும் கூட வான்கோழி பிரியாணி சாப்பிட்டா பெரியார் என்று சொல்வார்கள். 94வது வயதிலும் கூட வான்கோழி பிரியாணி அவருக்கு செரித்திருக்கிறது என்றால் செரிமான மண்டலம் அவருக்கு சிறப்பாக இருந்திருக்கிறது, வலுவாக இருந்திருக்கிறது. 30-40 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மசாலா உணவு சாப்பிட்டால் செரிக்காது, வயிறு மந்தமாகிவிடும். பால் நெய் சாப்பிட்டால் செரிக்காது, மந்தமாகிவிடும். இப்படி சிலருக்கான டைஜஷன் பவர், அவர்களுக்கான கெப்பாசிட்டி, அப்போ எந்த அளவுக்கான டைஜஸ்டிவ் பவர் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நமக்கு அந்த இம்யூன் பவர் என்பதும் எவால்வ் ஆகும். எனவே இன்றைக்கு கொரோனா நோய் வந்துவிட்டது என்ற உடனேயே நாம் எதையாவது சாப்பிட்டு இம்யூனிட்டியை டெவலப் செய்து கொள்ள முடியுமா என்றால் அவ்வளவு இலகுவான ஒரு செயல் அல்ல. அது செரிமானத்தன்மையை பொறுத்தது, உடல் வாகுவை பொறுத்தது. இந்த இரண்டும் இல்லாமல் இன்னொன்று உடனடியாக நோயை எதிர்க்கிற ஆற்றல் வேதிப்பொருள்களுக்குத்தான் இருக்கிறது, மருந்து பொருள்களுக்குத்தான் இருக்கிறது. சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த தயாரிப்புகளில் இருந்துதான் கிடைக்கும். எனவே இந்த கொரோனாவை நாம் எதிர்க்க வேண்டுமானால் ஆட்சியாளர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. அவர்கள் எடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கைகளுக்கும் நாம் உற்ற துணையாக இருப்போம். லாக்டவுன் இன்னும் நீட்டிக்கப்படுமையானால் நீட்டித்தாலும் அதற்கும் நாம் உற்ற துணையாக இருப்போம். மே 3க்கு பிறகு 3வது கட்டமும் பிரதமர் மோடி அறிவிப்பாரேயானால் மே 31ஆம் தேதி வரையில் மறுபடியும் நீட்டிக்கப்படுகிறது என்று சொன்னாலும் கூட வரவேற்கவும் அதை பின்பற்றவும் அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தவும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஆட்சியாளர்களுடைய நடவடிக்கைகள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பது போன்ற அணுகுமுறைகளாக இருக்கின்றன. மைக்ரண்ட் லேபர் இஷ்யூ என்பது நேற்று நான் சொன்னதைப் போல மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அவர்களுக்கு பட்டினி என்பது இன்றைக்கு மிக பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். கூடுதலாக இந்தந்த இடங்களில் இருக்கிற பிரச்சனைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நாம் சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சிகளின் பொறுப்பு இல்லையா, கடமை இல்லையா? ஆனால் எதிர்க்கட்சிகள் அவ்வாறு சுட்டிக்காட்டுகிற போது இதையெல்லாம் அரசியல் ஆதாயத்திற்காக நாம் செய்கிறோம் என்பதை போன்ற விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம். அதை புறந்தள்ளிவிட்டு நாம் இதை எதிர்த்து நடத்துகிற அறப்போரில் நம்மை இணைத்துக் கொள்வோம். ஒவ்வொரு குடிமகனும், உலகம் முழுவதும் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு மானிடனும் இந்த கொரோனா வைரஸுக்கு எதிரான யுத்தத்தில் படை வீரர் தான். ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், இளைஞர்களாக இருந்தாலும், முதியோர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் தற்காப்பு நடவடிக்கைகளின் மூலமாக இதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது நம்முடைய மிக முக்கியமான கடமை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நேற்றே சொன்ன அதே கருத்து தான் மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர், சென்ட்ரல் மார்க்கெட், விமான நிலையம் ஆகிய பகுதிகளில் 3500 தமிழர்கள் உணவில்லாமல், உறவிடம் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். மலேசியாவில் 3500 தமிழர்கள் மட்டுமே. இப்போ மலேசிய அரசாங்கத்திடம் யார் பேச முடியும்? பிரதமர் மோடி அவர்கள் தான் பேச வேண்டும். பிரதமர் மோடியிடம் இந்த கருத்தை யார் எடுத்துச் செல்ல முடியும்? தமிழக முதல்வர் அவர்கள் தான் உடனடியாக ஹாட்லைனில் பேச முடியும். வெளிவிவகாரத்துறை அமைச்சரோடு பேச முடியும், அந்த அமைச்சகத்தோடு பேச முடியும். எனவே இந்த நேரலையின் மூலமாக இன்றைக்கு நான் மீண்டும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு. இதையெல்லாம் அவர்கள் கவனிக்கிறார்களோ இல்லையோ, அரசுக்கு எதிராக ஏதாவது பேசினால் அது முதலமைச்சரின் கவனத்திற்கு போகும். அரசுக்கு நாம் வைக்கிற கோரிக்கையோ வேண்டுகோளோ முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வாய்ப்பில்லை என்றாலும் கூட மக்களின் பார்வைக்கு இதை முன்வைக்கிறோம். மலேசியாவில் பரிதவித்துக் கொண்டிருக்கிற 3500 தமிழர்களையும் மீட்பதற்கும் காப்பதற்கும் அவர்களுக்கு உரிய உணவு, உடை,
மருந்து உள்ளிட்ட பாதுகாப்பு பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாளை நமது கட்சியின் அடுத்த காணொளி கூடல் நிகழ்ச்சி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர்கள், தொகுதி துணை செயலாளர்கள், மண்டல அமைப்பு செயலாளர்கள், இவர்களோடு வழக்கம் போல கட்சியின் பொதுச் செயலாளர்கள், பொருளாளர் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களும் அதிலே இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். பகுதி பிரச்சனைகளையும் கட்சி பிரச்சனைகளையும் நாகரிக அணுகுமுறைகளோடு எதை பொதுவெளியில் சொல்லலாம் சொல்லக்கூடாது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு உட்கட்சி விவகாரங்களை எந்த அளவுக்கு பேசலாம் பேசக்கூடாது என்பதையெல்லாம் நீங்களே புரிந்து வடிகட்டி கொண்டு, ஏனென்றால் இது ஒரு பொதுத்தளத்திலே நாம் விவாதிக்கிறோம். பொதுத்தளத்தில் ஆன்லைன் போன்றவற்றில் நாம் அடியெடுத்து வைத்துவிட்டால் அதில் பிரைவேசி என்பதற்கு இடமே கிடையாது, பாதுகாப்பு என்பதற்கு இடமே கிடையாது. இது பாதுகாப்பாக இருக்கும், அது பாதுகாப்பாக இருக்கும் என்று அந்த நிறுவனங்கள் சொன்னாலும் கூட ஆன்லைன் என்பது எப்போதுமே அன்சேஃப். ஆனாலும் இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான். நாம் ஒரு இடத்திலே ஒன்றாக கூட முடியாது, கூடி பேச முடியாது. அதற்காக நாம் இன்னும் ஒரு மாத காலம் ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாமல் இருக்க முடியாது. எனவே நாளை மண்டல அமைப்பு செயலாளர்கள், நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் இணைப்புக்கு வர வேண்டும். அதில் அறிமுகம் மற்றும் கருத்து பகிர்வு நிகழும். அதில் சந்திப்போம் என்பதை சொல்லி இந்த ஒரு மணி நேரம் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் பொறுமை காத்து என் கருத்துக்களை கேட்டதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.